வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி, அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட. அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பெயர்ச்சியாக ஆயிடும். அதனால இது ஒரு 4.5 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாட்டுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான், உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மீன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த 12ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த இயல்பு நிலைக்கு சனி பகவான் நிவர்த்தி அடையும் போது, வக்ரத்துல இருந்து நிவர்த்தி அடையும் போது சில தேவையில்லாத விரயங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த மீன ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத பயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது நடந்துருமா நமக்கு, ஏன்னா ஜென்ம சனி நம்மளுக்கு நெருங்கி வரும்போது தேவையில்லாத அந்த பயத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால பயம், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் எங்களுக்கு குடும்பம் ரீதியாக, அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல எதுவும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய சிந்தனைகள் மட்டுமே உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவானுடைய பார்வை முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த சனி பகவான் அவருடைய இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்க போறார். அடுத்து உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானமான அந்த 6ஆம் இடத்தை பார்க்க போறார். அடுத்து உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்க போறார். அதனால இதனால் வரைக்கும் இருந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வருமானமின்மை, இதனால் வரைக்கும் ஒரு 6 மாதமாக பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை கூட செலுத்த முடியாம நீங்க ஒரு அளவுக்கு சமாளிச்சு வந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வேலை கிடைச்சிடும், அடுத்த மாதம் வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சமாளிச்சு வந்துட்டு இருப்பீங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. குடும்பம் சம்பந்தமான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல நிறைய கடன்களை முடிக்கக்கூடிய, அதாவது கடன் எல்லாம் இருந்ததுன்னா அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவாரணம் அளிக்கக்கூடிய, ஒரு நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு மீன ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக கடன்கள்லாம் வரக்கூடிய ஒரு சில நேரமாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தொழில் முறையாக அதெல்லாமே உங்களுக்கு அப்ரூவல் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள், வரவேண்டிய வேலை வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சில பேர் மீனராசி என்பர்கள் சொத்துக்கள் எல்லாம் இழந்திருப்பீங்க. சில பேர் சொத்துக்களை வங்கியில அடமானமா வச்சிருப்பீங்க. அதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே நிவர்த்தி அடையக்கூடிய, அதுல
இருந்தெல்லாம் நீங்க மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரம் பாத்தீங்கன்னா நிவர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம்ன்றது இந்த காலகட்டத்துல காத்துட்டு இருக்குது. இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு இடமாற்றங்கள், அதாவது நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு செயல்கள் இருக்கும். தொழில்முறை ரீதியான ஒரு பயணங்கள், அலுவலக ரீதியான பயணங்கள், சில பேருக்கு ஃபாரின் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். இந்த சனியினுடைய நட்சத்திரமான இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான ஒரு காலகட்டமே. ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா குடும்பம் ரீதியான நிறைய சலசலப்புகளை மனதுல போட்டு வருத்திட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே தீர்ந்துடுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது தீரக்கூடிய ஒரு நேரம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் நிறைய பேர் டைவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கோங்க. எப்படி இருக்க போகுது உங்களுடைய லைஃப் அப்படின்றத நீங்க ஆய்வு செய்துக்கிட்டீங்கன்னா முழுமையான பலன்கள் தெரிய வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர அன்பர்கள், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரியான இந்த கடைசி நட்சத்திரமான அந்த ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், திறமைக்கு குறைவில்லாத ஒரு நட்சத்திரம். ஆனால் அந்த திறமைகள் அங்கீகரிக்கப்படாமல், அந்த திறமைகள் வெளிவராமல் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக தான் இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திறமைகள் எல்லாமே வெளிவரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை போட்டு புழுங்கி கொண்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? சில பேருக்கு குடும்பம் சம்பந்தமாக, சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக, சில பேருக்கு தொழில் சம்பந்தமாக, வெளியில கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா வெளியில சொன்னா கூட மிகுந்த ஒரு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய அவமானங்களை சந்திச்ச இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படின்ற மனசுக்குள்ள போட்டு புழுங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த 4.5 மாதத்துல உங்களுடைய தன்னம்பிக்கையோட செயல்பட்டு அதோட சேர்த்து சில ஆன்மீக வழிபாடும் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் நீங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, அங்க போய் சில உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க. இல்லாதவர்களுக்கு சில தான தர்மங்களை பண்ணுங்க. பண்ண உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த மீன ராசியில இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமான ஒரு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, உங்களை நோக்கி பயணிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனியாக மாறுவார். அப்படி இருக்கும்போது சில உடல் உபாதைகளை கொடுக்கறதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த 4.5 மாதங்களுக்கு கழிச்சுதான் அந்த மார்ச்ல இருந்து. அதனால இப்பவே இருந்து நீங்க அதற்குண்டான சில ரெமடிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு இயற்கை முறையில வாழ்றதுக்கு நீங்க தயார்படுத்திக்கோங்க. அடுத்து நிறைய அசைவ உணவு சார்ந்த பழக்க முறைகளை நீங்க மாறுபட்டு செயல்படுங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சனியினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய விளைவுகளும் உங்களுக்கு குறைவாக இருக்கும். டெய்லி, அதாவது ஏதாவது ஒரு தினசரி ஒரு பாராயணம்ன்றது, ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை சொல்றது, சோஸ்திரங்களை சொல்றது, இந்த மாதிரி தினசரி பாராயணங்களை ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மீன ராசி அன்பர்கள் நிறைய பேரு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.